பொங்கல் பண்டிகையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள மண்டையூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. முதலில் கோயில் காளைகளும் பின்னர் மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகளும் அவிழ்த்து விடப்பட்டன. 300 வீரர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை தீரத்துடன் தழுவி வருகின்றனர். காளைகளை தழுவிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் ரொக்க பணம் உள்ளிட்டவைகள் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் ஜல்லிக்கட்டை கண்டு ரசித்து வருகின்றனர். ஒரு சில்வர் பாக்கெட் வீடு இருக்கு. ஒரு ஆள் தான் அருமையான வீரர் வெற்றி பெற்றார். மாவட்ட செயலர் மாத்து நோக்கி பாலமுக அருமையான ஒரு ஆள் மட்டும். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளத்திலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. அனுமதியின்றி வாடிவாசலில் நுழைந்த இளைஞர்களை போலீசார் லேசான தடியடி நடத்தி விரட்டினர். பொங்கல் பண்டிகையொட்டி நாமக்கல்லை அடுத்த எருமப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு வாடிவாசலில் சீறி பாய்ந்து வரும் காளைகளை போட்டி போட்டு பிடித்து வருகின்றனர். பாதுகாப்பு பணியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டுள்ளனர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்கம், வெள்ளி, ரொக்கம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.